மறுபடியும் இருட்டில் இருக்குன்னு பார்க்குறீங்களா? இதாவது பேய் கதை சொல்ல போகிறானோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம். எப்போவுமே மோட்டிவேஷன் அவேர்னஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். வெளிச்சத்தில் உட்காந்து என்னைக்காவது ஒரு நாள் இருட்டில் உட்காந்து திகிலான ஒரு கதையை பேசுவோமே, கேட்குறீங்களா? இந்த கதை கொஞ்ச நாளுக்கு முன்னுக்கு தான் நடந்துச்சு. யாருக்கு நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, எல்லாம் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஹீரோ, அவர் ஃப்ரெண்ட்ஸ், கூட வேலை செய்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு மலைப்பகுதிக்கு வெக்கேஷன் போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் போனாங்க. சந்தோஷமாக போனாங்க. ஆனால் திரும்பி வர்றப்போ அந்த சந்தோஷம் அவங்களுக்கு இருந்துச்சா? அவங்க அந்த மலைப்பகுதியை அடைஞ்சதும் ஒரு ஹோட்டலுக்கு போனாங்க. அந்த ஹோட்டலில் எல்லோரும் தனித்தனி அறை, பேச்சுலர்ஸ் பையனுங்கெல்லாம் ஒரு அறை, சில பேர் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. பேச்சுலர்ஸ் பையனுங்க பார்க்கும்போது ஒருத்தர் 2 பேர் 3 பேர் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோவுக்கு அங்கே போய் இறங்குனதுமே சரியான டயர்ட். அவர் என்ன பண்ணிட்டாரு, செக்இன் பண்ணதும் ரூமில் படுத்துட்டார். கூட இருந்த பசங்க 2 பேரும் ஹீரோ தூங்குறத பார்த்துட்டு, சரி நம்ம 2 பேரும் முழிச்சிருக்கோம், நம்ம ஸ்விம்மிங் போகணும்னு சொல்லிட்டு ஹீரோவை தனியாக விட்டுட்டு ஸ்விம்மிங் போயிட்டாங்க. அது ஒரு அந்தி சாயும் நேரம். நம்ம ஹீரோ கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ரூம் கும்மிருட்டு. ஏன்னா ஒரு 7-7:30 இருக்கும். ரூமில் அவர் மட்டும் தனியாக இருக்கார். எழுந்திரிச்ச உடனே லைட்டை தட்டிட்டு பழக்கம் போல் குளிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி, நீங்களாம் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். நாங்கள் கீழே இருக்கோம், ஸ்விம்மிங் பூலில் இருக்கோம். நீ என்ன பண்ணுற? நான் இப்போ தான் எழுந்திரிச்சேன், குளிச்சுட்டேன். நீங்களாம் எங்கே இருக்கீங்க? எனக்கு பசிக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னார். சரி நீ கீழே வா, நம்ம எல்லோரும் வந்து இங்கே மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ரூமை லாக் பண்ணிவிட்டு கீழே இறங்கி போயிட்டார். வழக்கம் போல தாங்க, எல்லோரும் குளித்து கிளம்புறதுக்கு மணி 10-10:30 ஆயிடுச்சு. டின்னர் போகணுமே. சரி, அப்படியும் ஒரு 11 மணி போல் எல்லோரும் கிளம்புனாங்க. 30 பேர்னா சும்மா வாங்க. எல்லோரும் காருக்குள்ளே ஏறி ஒரு இடத்துக்கு போனாங்க. போன இடத்துல சரியான மழை. சாப்பிட்டு ஆகணுமே, சாப்பிட போனாங்க. நம்ம ஹீரோ நிம்மதியாக சாப்பிட்டாரு. திடீர்னு நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாஷ்ரூம் போனார். அந்த வாஷ்ரூம் என்னவோ பக்கத்தில் இல்லை, அவங்க சாப்பிட்ட கடையில் பின்பகுதியில் கொஞ்சம் தூரம். அந்த இருட்டில் அந்த டாய்லெட்டோடைய லைட்டு மட்டும் வெளிச்சமாக இருந்துச்சு. நம்ம ஹீரோ போயிட்டு வெளியே வந்ததும் திடீர்னு அவர் முன்னுக்கு ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தார். யார் இவர்? இந்த நேரத்தில் தனியாக நிற்கிறாரு. ஒருவேளை இவரும் வாஷ்ரூமுக்கு தான் போய் வந்திருப்பாருன்னு நம்ம ஹீரோ நினைக்க, அந்த நபர் நம்ம ஹீரோ கிட்ட பேச்சு கொடுத்தாரு. நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு. நம்ம ஹீரோவும் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நாங்கள் இங்கேருந்து வந்திருக்கோம், இத்தனை பேர் வந்திருக்கோம், இந்த இடத்துல தங்கியிருக்கோம் அப்படின்னு. அதுக்கு அந்த நபர், ஆமாவா, நானும் அதே ஹோட்டலில் தான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நேரம் பேசினதும் ஹீரோக்கு திடீர்னு, சரி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அந்த நபரும் சரி நானும் லேட் ஆகிடுச்சு, என் மக காத்துக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாய்லெட் பின்னாடி உள்ள காட்டு பகுதியில் நடந்து போயிட்டாரு. நம்ம ஹீரோக்கு எதுவுமே தோணலை. என்னது அப்படின்னு
சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே அந்த இடத்துக்கு வந்து உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தார். ஆனால் நம்ம ஹீரோட பார்வை என்னவோ அந்த பின் வாசல் அது அது மேலே தான் இருந்துச்சு. கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, என்னடா பின்னாடி பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னு. இல்லை, ஒருத்தர் என்கிட்ட பேசினாரு, இன்னும் வந்து வரலையே, எங்கே போயிருப்பாரு? கூட உள்ளவங்க சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, அவர் அப்படி சுற்றி அப்படி போயிருப்பார், நீ வா அப்படி போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நள்ளிரவு தாண்டி கிளம்புனாங்க. திடீர்னு ஹீரோக்கு மனசில் இது ஒன்று, நம்ம வீட்டுக்கு போகலாம், நம்ம ஹோட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னார். எல்லோரும், இல்லை இங்கே 2-3 கடை இருக்குது, பார்த்துட்டு ஏதாவது வாங்குறதுனா வாங்கிட்டு போகலாமே, செவினியர்ஸ் இருக்குது, அது இருக்குது இது இருக்குன்னு. இல்லை நம்ம வீட்டுக்கு போகலாம், நம்ம ஹோட்டலுக்கு போகலாம், நம்ம ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, என்னது பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கேன்னு கூட வந்தவங்க எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. கார்க்குள்ளே ஏறினார். கார்க்குள்ளே ஏறின ஹீரோ டொப்புன்னு சாஞ்சிட்டாரா. ஒருவேளை அசதியில் படுத்துட்டாரோன்னு கூட உள்ளவங்களாம் நினச்சாங்களா. ஆனால் அது அசதி இல்லை, அவர் உடம்பு ரொம்ப பாரமாக இருந்துச்சா. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, எங்குமே நிற்காம ஹோட்டலுக்கு போங்க, நான் போய் படுக்கணும்னு. ஆனால் அங்கே நடந்தது என்னவோ வேற மாதிரி. எல்லா காரும் ஹோட்டலை நோக்கி போக நம்ம ஹீரோ இருந்த கார் மட்டும் கடைக்கிட்ட நின்றுச்சா. அந்த காரில் உள்ள ஒரு பையன், நான் கடையில் போயிட்டு கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்கான். நம்ம ஹீரோக்கு என்ன ஆத்திரம் வந்துச்சுன்னு தெரியல, எதுக்காக இங்கே நிறுத்தினேன்னு வேறு மாதிரி ஒரு குரலில் கத்திருக்காரு. காடி ஓட்டி வந்த நண்பன், ஐயோ என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு. நம்ம ஹீரோ, என் கையை விடு என் கையை விடு அப்படின்னு கத்த துவங்கிட்டாரு. நம்ம ஹீரோ கண்ணுக்கு தெரிஞ்சது ஒரு வெள்ளை உருவம் அவர் பக்கத்தில் அவர் கையை பிடிச்சி இழுக்குதா. அவசர அவசரமாக ஹோட்டலுக்கு போனாங்க. எல்லாரும் படுத்துட்டாங்க. இவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. அன்றைக்கி ராத்திரி அந்த ஹோட்டலில் யாருமே தூங்கலை. மணி 5. ஹீரோக்கு நல்ல தூக்கம் வந்துருச்சு. அவர் நல்லா படுத்து தூங்கிட்டாரு. விடிஞ்சதும் மற்றவங்க யாருமே தூக்கம் வராமல் தவிச்சதா சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும், என்னோட அறையில் நான் உருவத்தை பார்த்தேன், எனக்கு தூக்கமே வரல, என்னதான் நடந்துச்சு, ஏன் ஒரு நிம்மதி இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு எல்லாரும் புலம்ப ஆரம்பித்தாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? 5 மணிக்கு அப்புறம் நம்ம ஹீரோ மட்டும் நிம்மதியாக தூங்கினார். நாள் ராத்திரி என்ன நடந்துச்சுங்கிறது அவருக்கு தெரியவே இல்லை. ஒவ்வொருத்தரும் கதை சொல்லும் போது அவருக்கு தோணின 2 உருவம், கடையில் பார்த்த அந்த நபர், கார்க்குள்ள பார்த்த அந்த பெண், யார் அந்த பெண்? இது உண்மையா சாபமா? அந்த பெண் நம்ம ஹீரோவை இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கா? தெரியல. தொடரும்.